இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் துதி செய், துதி செய் மனமே நீதம் துதி செய். நல்ல கரங்களை தட்டி மேல கீழே எல்லாரும் சேர்ந்து முன்காலமெல்லாம் முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி பாடுவோம். முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் வேண்டிய நன்மைகள், வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்கு அளித்தாரே. வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்கு அளித்தாரே. துதி செய் மனமே, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்திய தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, சோதனை பலவாய் சோதனை பலவாய் வேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் வேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமும் மாறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே. துதி செய் மனமே, துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, நன்றி மிகுந்த மனதோடே. துதி செய், துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, நன்றி மிகுந்த மனதோடே. மேல கீழே எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இந்த காலவேளையில ஹல்லேலூயா ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ஆமென். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் the problem with today's Christianity என்னன்னா, ஆண்டவர் நன்மை செய்யட்டும் அப்புறம் ஆராதிக்கிறேன். ஒருவேளை நீங்க அப்படி இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா அது ஒரு நல்ல விசுவாசி அழகே இல்லைங்க. ஆண்டவர் நன்மை செய்யட்டும், நான் கேட்டது கர்த்தர் தரல, இப்ப என்னத்த நான் ஆராதிக்கணும்ன்ற ஒரு நினைப்பு நமக்கு ஒரு நாள் வந்துடவே கூடாது. அதான் பவுல் ஒரு கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது ரொம்ப வேதனைப்பட்டு எழுதுறாரு. நீங்க ஆவிக்குரியவங்க நினைச்சுதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. பேர்ல மட்டும் ஆவிக்குரியவர்கள் இருந்தா அது பிரயோஜனமே இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. நம்ம இங்க உட்காந்துருக்கோங்க எல்லாம் யாரு கிறிஸ்டியன் சும்மா பெருமையா சொல்லிக்கிறோம், நான் கிறிஸ்தவன். ஆனா உண்மையா கிறிஸ்து உள்ள இருக்கிறாரான்றதான் கேள்வி.
பேர்ல மட்டும் கிறிஸ்டியனா இருந்தா பத்தாது. நான் ஜைன சர்ச்சுக்கு வரேன், நல்ல ஒரு பாஸ்டர் கீழே நான் இருக்கேன், நான் சர்ச்சுக்கு நிறைய கொடுக்குறேன், கிடையாதுங்க. அது கர்த்தர் விரும்பலங்க. அதை கர்த்தர் விரும்பவே இல்லை. உள்ள கிறிஸ்து இருக்கிறாரான்றதான் முக்கியமான ஒரு ஒரு காரியம். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய பந்திக்கு வந்திருக்கோம். பந்தி என்பது ஒரு சடங்காச்சாரம் இல்லை. இன்ஃபேக்ட் அது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பண்ண சொல்றார். ஆதி திருச்சபை நாட்களில் அனுதினமும் கர்த்தருடைய பந்தியில் அவர்கள் அதை பங்கு கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம நேரம் காலம்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படி ஆஃப் த மெனி சிச்சுவேஷன்ஸ் நம்ம அது பண்றோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உண்மை வேணும்ன்றார் இருதயத்தில். அல்லேலூயா. உலகத்துல பைபிள்ல நிறைய பாவங்களை குறித்து எழுதுறார் கர்த்தர். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நம்ம இதெல்லாம் பாவமா அப்படின்னு நம்ம மனதில் கூட நம்ம நினைக்க மாட்டோம். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவராஜனுக்கு பாத்திரவனே அல்லன்றார். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவன் லாக்கியே இல்லை, இஸ் நாட் ஃபிட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். இந்த காலைவேளையில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். பின்னாடி திரும்பி பார்க்கிற வாழ்க்கை இருக்கா? அடிக்கடி திரும்பி பார்த்துடுறோம். கடந்த கால காரியங்களை திரும்பி பார்க்கிறோம், விட்ட பாவத்தை திரும்பி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கேட்டகரியில் கொண்டு வர்றாரு. நீ பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவனே அல்லன்றார். இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. இஸ் நாட் ஃபிட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பெரியவங்களா இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், பேரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறாரான்றதான் கேள்வி. இந்த காலவேளையில எனக்குள்ள கிறிஸ்து ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். இட் இஸ் a very important time. ஆராதனை என்பது ஏதோ ஒரு நார்மல் ஒரு துதி பாட்டு பாடுறோம், அப்புறம் ஒரு ஸ்லோ பாட்டு பாடுறோம், அப்புறம் நல்ல ஸ்பீடா ஒரு பாட்டு பாடுறோன்றது இல்லை ஆராதனை. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. worship is all about surrenderance. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கண்ண மூடி என் உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Can we take ஒரு 2 minutes? பேர்ல கிறிஸ்டியன் சொல்லிக்கிறோம், வீட்டுல எல்லாம் வசனம் தொங்குது, ஆனா உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறாரான்றதான் கேள்வி. அதான் பவுல் ஒரு இடத்துல அழகா எழுதுற, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுறேன்றாரு. அப்போ என்னன்னா, பெயரளவுல கிறிஸ்டியன், பெயரளவுல சர்ச்சுக்கு வரேன், பெயரளவுல காணிக்கை கொடுக்குறேன், பெயரளவுல சும்மா எல்லாரும் ஆவில நிரம்புறாங்க, ஆவில நிரம்பி நானும் துதிக்கிறேன், ஆனா உள்ள கிறிஸ்து இல்லையாங்க. அது எவ்வளவு டேஞ்சரஸ். அது நீங்க கர்த்தரை ஏமாத்தல, நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம், கிறிஸ்து என் உள்ளத்துல இருக்கிறாரான ஒரு கேள்வியோடு இந்த காலவேளையில அர்ப்பணிக்கின்றே 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 அர்ப்பணிக்கின்றே. வலது கரத்தை உயர்த்தி ஆவியாத்துமா ஆவியாத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். உயர்ந்தத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீங்களா? ஆவியாத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களை கற்றுத்தாங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ கற்றுத்தாங்க. உண்மையாய் உம்மை சேவிக்க, வெறும் பெயரளவர்கள் அல்ல, உண்மையாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபைதாங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சர்ச் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அந்த காலவேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிக சமயமா இருக்கு.
அதான் சொல்றார், ஒருவன் வயல்ல 2 பேரும் வேலை செய்யறாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஒருத்தன் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுறான்னா இஸ் வெரி ஆக்டிவ். அவன் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்க, அந்த எண்ணெய் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கு, ஆயத்தமா இருக்காங்க. அதுதான் மேட்டர். இந்த கால வேளையில ஒரு கேள்வியை உங்களோட வைக்க விரும்புறேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் தட். இயேசு கிறிஸ்துவின் வருகை உங்களை சந்திக்குமானால் அல்லது மரணம் உங்களை சந்திக்குமானால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னடா காலையில இப்படி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் a practical question. கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ஓடுறோம், சொத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம், தப்பு கிடையாது, சேர்த்து வைக்கிறது நல்லதுதான். ஆண்டவர் இயேசு வருகை உங்களை இன்னைக்கு சந்திக்குமா, அடுத்த நிமிஷம் உங்களை சந்திக்குமானால் அல்லது மரணம் ஏதோ விதத்தில் உங்களை சந்திக்குமானால், ஆர் யூ ரெடி? அவர் முகத்தை பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இல்லைன்னு கேட்கலாம் விரும்பல, உங்களுக்கு உங்க இருதயத்துக்கு தெரியும். பைபிள்ல நிறைய பாவங்களை குறித்து எழுதுற இயேசு கிறிஸ்து ஒரு பாவத்தை மென்ஷன் பண்றாரு. ஆனா இதெல்லாம் பாவமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். என்ன பாவம் தெரியுமா? அதான் நான் சொன்னேன், பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன். ஒரு நாள் காலை எடுத்து முன்னாடி வச்சு சிலுவையை முன்னாள் சொன்ன நாம எத்தனை வாட்டி பாருங்க பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோம். we have to be very careful. அதான் ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றார், லோத்தின் மனைவி நினைச்சுக்கோப்பா, மறந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. இப்போ கொஞ்சம் பின்னாடிலாம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம்னு சொல்லுங்களேன். மேலெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் கொஞ்சம் சொல்லுங்க, பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? கழுத்தை திரும்ப மாட்டீங்க. கொஞ்சம் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. நம்ம டைம் நம்ம 7 மணி, அது பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் சொல்லுங்க, பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம். ஆண்டவரே சொல்லவே மாட்டாங்க. நான் எனக்கு ஹிந்தி என்ன, ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. ஓகே, எனக்கு ஹிந்தி தெரியும். ஸ்டிஃபா இருக்கும். நீங்க என்ன மதிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு ஹானர் மீ. ஆனா ஒண்ணு பண்ணணும், இங்க ஆவியானவர் வாசம் பண்றார். when you honor God, he will honor you. I'm putting an end with this. ஏன்னா வாரம் வாரம் பாடுங்க, துதிங்க, கை பிடிங்க, பக்கத்துல பாருங்க, சொல்லி சொல்லி அது ஆண்டவர் அது விரும்புவாரன்னு தெரியல. Can we all stand up? நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்லுவேன். உண்மையாவே திரும்பி பார்க்க மாட்டேன் உங்க இருதயத்துல தீர்மானம் எடுத்த மட்டும் அந்த பாட்டை பாடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, உட்காந்துருங்க. நீங்க ஆராதனை கம்யூன் எடுக்கணும் அவசியமே கிடையாது. நான் don't think that I'm offending you. I'm not here to offend you. ஆவியானவர் is very order. இயேசு கிறிஸ்து இஸ் வெரி, என்ன சொல்றது, அவர் கம்பேஷனேட் காட். ஒரு பக்கம் பச்சைக்கிற அக்கினியா இருக்காரு. அவருக்கு ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு சும்மா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கம்யூனியன் எடுத்து வந்திருக்கு, கம்யூனியன் எனக்கு தொடர்றதுல கத்தர் விரும்பவே மாட்டார். நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் தீர்மானம் எடுத்தீங்கன்னா மட்டும் பாடுங்க, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. யூ கேன் சிட் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த வொர்ஷிப். எஃப் மேஜர் கொடுக்கலாம்பா. ஹalleluya. நான் சொல்றதுனால நீங்க பாடணும்னு இல்ல, உங்க இருதயத்தில் இந்த தீர்மானம் ஆவியானவர் உங்களோட இடைப்படுவாரா. உண்மையா என்னால பின்னாடி பார்க்க முடியாதுன்னு நீங்க இந்த காலவெளியில தீர்மானம் எடுப்பீங்கன்னு மட்டும் பாடலாம், இல்லைன்னா you don't have to sing. Hallelujah. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, ஹalleluya, இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று
உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உண்மையா பாடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. ஒரு விசை கூட உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் ஜெபத்தோடு பாடுங்க. இதெல்லாம் விடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இப்படி பாடுவதற்கு கிருபை தாங்க. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. சொல்லுங்க, இயேசுவின் பின்னால். நீங்களே பாடுங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். மேல கீழே எல்லாரும் இணைந்து இயேசுவின் பின்னால். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே. இத பாடுறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு தைரியம் தருவாராக. சொல்லுங்க, வாழ்வோ சாவோ. ஆவியானவரே, எங்களுக்கு பாடுவதற்கு கிருபை தாங்க. ஓ இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்காம இருக்க கிருபை தாங்கப்பா. ஜெபத்தோட பாடுங்கப்பா. ஓ அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் சொல்லுவோம், என் சொந்த தேசம் என் இந்திய இயேசுவுக்கே பாடலாம். என் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய ஹல்லேலூயா என்றும் விடு. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று கிருபதாங்க உடல் பொருள் ஆவி
உடைமைகள் யாவையும் ஒன்று கொடுத்துவிட்டே. உலகொருளாவி உடைமையாவர் ஒன்று கொடுத்து நானவர் ஆலயம் ஆனவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாவே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாவே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. கரங்களை தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமே வெற்றி கோடி பிடித்திடுவோம், எஸ். நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். சேர்ந்து வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். ஆமென். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சேர்ந்து பாடுவோம். நாம் திரும்பி பார்க்க வந்தோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அழகை வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்றுவிட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடு. ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், எஸ், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. போல சத்தம் வந்தாலும் எஸ். ஆவிதாவே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே. க்ளோரி. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம். ஆண்டவரின்
இயேசுவை ஆராதிப்போம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆமென். Glory. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மே க்ளோரி. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற அற்புதமான தேவனுடைய சமூகத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர், நீரே எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் பாத்திரர். Mighty God, hallelujah. Rimo shagadana raba, lidana mausheka tira baba, lidana maushakaradana raba, ladana maushagadana rihadunamo. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து அங்கே உங்கள் நடுவில் இருப்பேன் சொன்னவர், ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். அவர் இந்த மகிமையாய் கடந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து வழிநடத்தினவர். இந்த புதிய மாதத்திலே அவருடைய இனிய சமூகம் ஜீசஸ். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீர் அல்லாமல் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய சமூகம் அல்லாமல் எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹalleluya. mighty God Jesus. ஹalleluya. நீரே என் தஞ்சம். இந்த காலை வேளையிலே நீரே என் கோட்டை. முழு மனதோடு அறிக்கை செய்வோமா? நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், உம்மை சேவிப்பே
சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்ல முடியுமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? இயேசுவே. You are my refuge, you are my fortress, you are my friend in need, you are my God. Let's say the depth of our heart. You are my refuge, you are my fortress, you are my hiding place, you are my Lord, oh God, you are my Lord. I will worship you, I will worship you with all of my heart. I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am, I will worship you. Let's sing. I will worship you with all of my heart. I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am, here I am, oh Lord, here I am, oh Lord, here I am, oh Lord, here I am. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மையே சேவிப்பேன், முழு உள்ளத்தோடு உம்மை பற்றிக் கொள்வேன். சங்கீதக்காரராகிய தாவீதை போல
நான் உம்மை முழு உள்ளத்தோடு பற்றிக் கொள்வேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? ஆமென். அப்படி உள்ளத்திலிருந்து சொல்ல முடிந்தால் அதுதான் தேவனுக்கு ஏற்கும் ஆராதனை. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆமென். அவர் நம் நடுவில், நம் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய அற்புதமான காரணர், எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணர். ஆமென். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தத்தளிப்புகள், வேதனைகள், காயங்களை ஆற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கிருபைகளை கொடுக்கிறவர். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், நீ பயப்படாத என்று நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு வினாடியும் நம்மை பலப்படுத்துகிற அற்புதமான தேவ சமூகத்திலே தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை ஒவ்வொரு வினாடியும் என் சிந்தையில் வைத்து என் இஷ்டம் போல வாழ்வதற்கு நான் உலகத்தான் அல்ல, என் இஷ்டம் போல வாழ்வதற்கு நான் எனக்குரியவன் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. காரணம், வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், உங்களையும் என்னையும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று உரிமை பாராட்டுகிற ஒரு அற்புதமான நேசருக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்முடையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு உரிய கனத்தை செலுத்தி உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் தொடர்ந்து நம்மோடு இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? The book of Exodus chapter 3 verse 3 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். 12ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான இந்த புதிய மாதத்தினுடைய வார்த்தைக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் உன்னுடனே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடனே இருப்பார். ஆமென். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, ஒருவேளை அது எதிர்காலத்தை சார்ந்ததாக, நான் உன்னுடனே இருப்பேன். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை சார்ந்ததா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் முக்காலத்துக்கு உரியவர். ஆமென். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday and today and forever. ஆமென். அவர் மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் நான் மாறாதவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் மோசேயை பார்த்து, நான் உன்னுடனே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போய் இந்த இடத்திலே வந்து இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். எந்த மலையில் மோசேயை முதலாக கர்த்தர் சந்தித்தாரோ அந்த மலையிலே நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ எகிப்திற்கு போய் பார்வோனிடத்திலே பேசி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்பொழுது இந்த மலையினிடத்திற்கு நீங்கள் வருகிற நேரத்திலே இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் என்று ஒரு அடையாளத்தை காண்பித்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா?
நம்மோடு பேசுகிற அற்புதமானவர், நம்மோடு இடைபடுகிற ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் நம்மோடு பேசுகிறவர் நான் தான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அழைத்தேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை மோசேக்கு நேராக புறப்பட்டு வந்தது போல இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்து நான் தான் உன்னை நடத்துகிறவர் நான் தான் என்பதை நிரூபிக்கும்படி, உறுதிப்படுத்தும்படி அடையாளங்களினாலே அற்புதங்களினாலே நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சத்தமானல்லே சொல்லுங்க. சங்கீதக்காரனுடைய ஜெபங்களில் ஒன்று, தகப்பனே நீர் என்னோடு கூட இருப்பதை சத்துரு காணும்படி ஒரு அடையாளத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்டான். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நான் உன்னை அழைத்தேன் என்பதற்கு இதுவே அடையாளம். திரளான ஜனங்களோடு இந்த மலையின் பக்கத்தில் நீங்கள் வரும்பொழுது இங்கே ஆராதனை செய்வீர்கள். இங்கு ஆராதனை நடக்கும் பொழுது உன் உள்ளத்தில் நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் தான் உன்னை அழைத்தேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஹல்லேலூயா. மோசே தேவனை பார்த்து கேட்கிறாரு, யாத்திராகமம் 3:13, நீர் என்னை அழைத்தீர், உண்மைதான், நான் போய் உங்கள் தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு அடையாளம் கேட்பார்களே, அதற்கு நான் என்ன சொல்வது என்று சொன்ன பொழுது யாத்திராகமம் 3:14, நீ போய் சொல்லு, இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற அற்புதமான தேவனுடைய ஆவியானவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை அழைத்தவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து என்னை மரண பரியந்தம் நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஜீசஸ். வாசிக்க கேட்ட அற்புதமான தேவனுடைய வசனத்திலே யாத்திராகமம் 3:3, அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். Hallelujah. And Moses said, I will now turn aside and see the great sight, why this bush is not burnt. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அற்புதமான காட்சியை நான் போய் பார்ப்பேன். மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஜனத்திற்காக
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்தை, ஜனத்தின் மேல் கொண்ட கருசனை நிமித்தம் ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடித்து கொண்டிருக்கிறதை கண்டு கிட்ட போய் எகிப்தியனை அடித்து கொன்று போட்டது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வோன் தன்னை கொலை செய்ய தேடுவான் என்று அறிந்து வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் எத்ரோவின் வீட்டிலே எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்திலே முதன் முறையாக கர்த்தர் மோசேக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு முட்செடி, எரிகிற முட்செடியிலே ஒரு தரிசனத்தை தருகிறார். நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. சீனாய் மலையின் அடிவாரத்திலே நல்ல சத்தமாமே சொல்லுங்க. அந்த முட்செடியை இன்றும் அந்த முட்செடி அந்த இடத்திலே இருக்கிறது. அதை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முட்செடி இன்றைக்கும் அந்த இடத்திலே சாட்சியாக இருக்கிறது. கையை உயர்த்த அலையிலேயே சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புதமான நாம மகிமைப்படுவதாக. அந்த திரளான மலைகள் சூழ்ந்த பகுதியிலே, அந்த மலையினுடைய சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே அந்த முட்செடி இன்றைக்கும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தரிசனம் மிக முக்கியமானது. ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் தேவை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனம் தேவை, ஒரு இலக்கு தேவை. We need a goal to achieve blessings in our life. Amen. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு இலக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எதிர்கால திட்டம் தேவை. நான் இந்த காரியத்தை செய்வேன் என்கிற ஒரு தரிசனம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய தரிசனம் எப்படியோ அப்படியே அவன் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற தரிசனம் எப்படியோ அப்படி அவன் மாற்றி அமைக்கப்படுகிறான். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமென். அவன் இருதயத்தினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எத்தனை உண்மை, எத்தனை உண்மை, உண்மை. உலகத்தார் சொல்லுகிறார்கள் எண்ணம் போல வாழ்வு. ஆமென். என்னங்க, நம்ம எண்ணம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. கெடுகிறவன் கேடு நினைப்பான், கெட்டு போறதும் கேடு நினைப்பான். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவை, தேவன் உங்களையும் என்னையும் குறித்து அவர் நினைத்திருக்கிற இலக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவு என்ன? நம்முடைய தரிசனம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் இருக்கணும். நான் கர்த்தருக்காக இப்படி பயன்படுவேன், இப்படி தேவனுடைய கரத்திலே கர்த்தருடைய பயன்பாட்டிற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 29:18 சொல்கிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமென். Where there is no vision, the people perish. தமிழ் மொழிபெயர்ப்பிலே சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில். ஆமென். நீங்க நினைக்கிறது போல தீர்க்க தரிசனம் உரைப்பது அல்ல அங்க சொல்லப்பட்ட அர்த்தம். தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு தீர்க்கமான தரிசனம் இருக்க வேண்டும். நல்ல சத்தவர்களே சொல்லுங்க. உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கமான தரிசனம் இருக்கணும். ஆமென். நான் கர்த்தருக்கு பயன்படுவேன். நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் குடும்பத்திற்கு பிரயோஜனமாயிருப்பேன். நல்ல வாயத்திறன் சத்தமா சொல்லுங்க. நான் சமுதாயத்திலே உதாரணமாயிருப்பேன். நல்ல சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. சமுதாயத்தில் மாடலா இருப்பேன். எப்படி இருப்பேன்? மாடலா இருக்கிறீங்களா? நல்ல மாடலா இருக்கிறீங்களா?
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். தீர்க்கமான உறுதியான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. இந்த உறுதியான தரிசனம் என்பது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நமக்கு உறுதிப்படுத்தும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது அதை உறுதியாய் பற்றிக் கொள்வது. ஹல்லேலூயா. அதை உறுதியாய் பற்றிக் கொள்வது. அந்த ஸ்பார்க் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இக்னிஷன் ஒரு குறிப்பிட்ட நாளிலே உங்கள் இருதயத்திலே கர்த்தர் அதை விதைத்திருப்பார். கையை உயர்த்தல சொல்லாமா? எத்தனை பேருக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது? நல்ல கையை அசைச்சு அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, ஒப்பு கொடுத்த நாளிலே, ஞான ஸ்நானம் பெற்ற நாளிலே, அல்லது தேவனோடு நடந்து கொண்டிருக்கிற நாளிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஒரு பாரத்தை, ஒரு தரிசனத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த தரிசனம், இந்த பாரம், அந்த ஸ்பார்க், நான் அப்படிதான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்பார்க் ஒரு நாள் என்னுடைய 8 வயதுல ஒரு ஆலயத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறேன். சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய வாசலிலே அந்த நிலைக்காலை பிடிச்சிட்டு நிற்கிறேன். உள்ள கொயர் பிராக்டிஸ் நடக்குது. எனக்குள்ள அந்த ஸ்பார்க் வந்தது. ஆமென். அன்னைக்கு தான் வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஐ ஹேட் த கிரேட் காலிங் ஃப்ரம் அல்மைட்டி காட். ஆமென். அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்பார்க் எனக்குள்ள வந்துச்சு. நீ போய் அந்த கூட்டத்தோடு இணைஞ்சு பாடு. சத்தமா இல்லையே சொல்லாமா? அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட். அந்த சின்ன வயசுல என்னுடைய உள்ளத்துல கர்த்தர் போட்ட அந்த அக்கினி, அந்த அக்கினி பொறி. ஆமென். நான் வேகமா ஓடி அந்த பாஸ்டர் இடத்துல கேட்கிறேன், என்னையும் அந்த கொயர்ல சேர்த்துக்குங்க. அவர் சொல்றாரு, நீ பொடிய. ஆமென். நீ இந்த அங்கிய போட்டினா உன்னை மறைச்சிரும். நீ கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு போடலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் விட்ட மாதிரி இல்லை. விடாப்பிடியா கேட்டு அந்த கொயரோட சேர்ந்து நான் பாட ஆரம்பிச்சேன். பார்த்தீங்களா? அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் அந்த சின்ன வயசுலயே நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பார். கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல கொடுத்த முதல் தரிசனத்தினுடைய வார்த்தையே, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பாய். சத்தமா இல்லை சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? இந்த தரிசனம் என்னை விட்டு மறைஞ்சிடுச்சுன்னா மறையில, அது எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமென். இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னுடைய காலேஜ் டைம், என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கிற நேரத்தில் ஒரு சர்ச்சில் நாங்கள் போய் மதியானத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த பாஸ்டர் அன்னைக்கு எங்களை கம்பல் பண்ணி, இந்த ஒரு 3 நாள் மீட்டிங் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு என்னை கம்பல் பண்ணனால அந்த 3ஆவது நாள் மீட்டிங் போனேன். அந்த வந்திருந்த பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பாஸ்டர் எங்களை ரொம்ப புஷ் பண்ணி, நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் போய் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஜெபிக்கிறேன். நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பாய் என்று நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வார்த்தை அந்த ஊழியக்காரர் சொன்னார்னா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வேன். ஆமென். நான் அந்த இடத்துல இந்த பாஸ்டருடைய கம்பல்ஷன்ல போய் நின்ன, அவர் என்னுடைய தலையின் மேல கை வச்சு சொன்ன முதல் வார்த்தை, நீ யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருப்பாய். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. இதை விட கர்த்தர் பேசுறாருன்னு என்ன உறுதிப்படுத்த வேண்டும்? என்னுடைய 8 வயதுல எனக்குள்ள விழுந்த அந்த தீப்பொறி அன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த தரிசனம் எனக்குள் உறுதிப்படுத்தப்பட்டது. அன்றைக்கு எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி பிழம்பு இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. நல்ல தேவநாமத்தின் மகிமைக்காக ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அந்த தரிசனம் வெளிப்படுத்தல் 1:17 மகிமை அடைந்த சரீரத்தோடு, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராய், அக்கினி மயமான கண்களை உடையவராய், சூரியனை போல பிரகாசமுடைய முகங்களோடு அவர் நடந்து வந்த காட்சியை, தரிசனத்தை யோவான் கண்டபொழுது அவன் சொல்லுகிறான், நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல விழுந்தேன். ஆமென். When I saw him, I fell at his feet as a dead. ஆமென். அந்த மகிமை பொருந்திய அந்த தரிசனம் தான் யோவானை எரிந்து பிரகாசிக்க செய்தது. சத்தமாரலே சொல்லாமா? ஒரு அற்புதமான கிரியைகளை கர்த்தருக்காக செய்வதற்கு காரணமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது
ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு ஒவ்வொரு தனி நபரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் உண்டு. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் எதேச்சையா இந்த இடத்தில் வந்து உட்காரவில்லை. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், நடத்தி கொண்டிருக்கிறவர், இனிமேலும் என்னை நடத்துவார். ஆமென். மதியான சூரிய வெளிச்சம் மிக அதிகமாக சுட்டரிக்கிற சூரியன் தமஸ்கு பட்டணம், த சிட்டி ஆஃப் டமஸ்கஸ், தமஸ்கு பட்டணத்தில் குதிரையிலே சில குதிரை வீரர்களோடு சவுல் தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பிடித்து சின்ன பின்னமாக அவர்களை இழுத்து கொண்டு அடித்து மிரட்டி சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல். ஆமென். அப்போஸ்தலர் 9:1 அப்படிதான் சொல்கிறது. சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல் தமஸ்கு பட்டணத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது பாருங்கள், மதியான வேளையிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை சவுலுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்திலே சவுலோடு கர்த்தர் இடைப்பட்டார். வெளிச்சம், அது சூரிய வெளிச்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தரிசனம். ஆமென். அவனோடு இடைப்பட்டார், அவனோடு பேசினார், அவனை தொட்டார். சில நாட்கள் அவன் கண் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரம், அனனியா என்கிற ஒருவன் வருவான், உன்மேல் கைகளை வைத்து உனக்காக ஜெபிப்பான், நீ பார்வை அடைவாய் என்று கர்த்தர் ஏற்கனவே சொன்னார். காரணம், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும், எருசலேம் முழுவதும் சவுல் ஒரு கொடுமையானவன், கிறிஸ்தவர்களை, சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறவன் என்று அறிந்திருக்க, ஆண்டவராக இயேசுவோ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டபொழுது சவுல் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நீர் யார்? ஆமென். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த ஒரு தரிசனம் சவுலுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது. சத்தமரலே சொல்லலாமா? நல்ல சத்தமரலே சொல்லலாமா? ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களை சந்திக்கிற அந்த முதல் சந்திப்பு, அந்த காட்சி, அந்த வார்த்தை, ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை அவர்களை முற்றிலும் மாற்றி அமைத்து தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்க செய்கிறது. ஆமென். சவுலின் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஆமென். Then the Lord spake to Paul in the night by a vision, be not afraid, but speak and hold not thy peace. நீ பயப்படாமல் பேசு, தைரியமாய் பேசு, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நம்மை சந்தித்த அந்த முதல் சந்திப்பு இருக்கிறதே, கர்த்தர் நம்மோடு பேசின அந்த முதல் வார்த்தை இருக்கிறதே, கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே போட்ட அந்த வித்து இருக்கிறதே, அது அற்புதமானது. ஹல்லேலூயா. அற்புதமானது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்து. ஆனால் பார்வோன் தன்னை கொலை செய்து விடுவான். காரணம், ஒரு எகிப்தியனை தொட்டு விட்டேன், என்னை நிச்சயமா கொன்னுடுவான்னு சொல்லி பயந்து வனாந்திரத்திலே, மீதியான் வனாந்திரத்திலே
வேற வழி இல்லாமல் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து அவனுடைய மூத்த மகளை திருமணம் செய்து வைத்ததினாலே அந்த குடும்பத்தோடு இணைந்து 40 ஆண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அப்படியே விட்டுல சீனாய் மலையின் அடிவாரத்திலே முச்செடியிலே அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. அந்த ஒரு தரிசனம் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போட்டது. ஆமென். முற்றிலுமாய் மாற்றினது. அதைத்தான் யாத்திராகமம் 3:12 வாசித்தோம். நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தோன்றும் பொழுது அவனோடு பேசின வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஹல்லேலூயா. அதைத்தான் 3:3 வாசித்தோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. மோசேயினுடைய வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த முதல் தரிசனம் மோசேயினுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினது. மோசேயை மட்டும் அல்ல, மோசேயின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு சரித்திரத்தை மாற்றினது. அல்லேலூயா. அந்த முதல் தரிசனம் தேவனை சார்ந்தது. அவருடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கத்தை நடப்பிப்பதற்கு அவர் தேடின ஒரு மனிதன் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதமான கிரியைகள். அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கையை குலுக்க சொல்லுங்க. உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். நீங்க எங்க ஒளிஞ்சு ஓடனாலும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. கப்பல்ல போய் அடித்தளத்தில் படுத்து கொண்டாலும் உங்களை கொண்டு செய்வார். ஆமென். மீனின் வாயில மீன் முழுங்கினாலும் உங்களை கொண்டு அதை செய்வார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். நீங்கள் பயந்து நடுங்கலாம், நான் எப்படி செய்வேன் என்று பயந்து நடுங்கலாம். சத்தமானே சொல்லாமா? கர்த்தர் உங்களை கொண்டதை செய்ய விரும்புவார். உங்களை கொண்டு செய்ய கர்த்தர் நினைக்கிற ஒன்றும் தடைபடாது. ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு மோசேக்கு தரிசனம். ஆமென். மோசேயின் தரிசனம் அல்லது மோசேக்கு தரிசனம், the vision of Moses. அவனுடைய வாழ்க்கையில் இந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில எப்படி அவனை ஆசீர்வதித்தது? 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்கிறேன். நம்பர் 1, தரிசனத்தினால் தாகம். சத்தமா சொல்லுங்க. thirst for vision. நம்பர் 2, தரிசனத்தினால் தாக்கம். சத்தமா சொல்லுங்க. the influenced by vision. நம்பர் 3, தரிசனத்தினால் தாழ்மை. சத்தமா சொல்லுங்க. humbled by vision. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக, தரிசனத்தினால் தாகம், தாக்கம், தாழ்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை நினைத்து வைத்திருக்கிற தரிசனம், அந்த தரிசனத்தின் மேல் தாகத்தையும் தாக்கத்தையும் தாழ்மையையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. மோசே என்று கர்த்தர் அழைத்தார். நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, பாதரட்சையை கழற்றி போடு. பாதரட்சையை கழற்றிட்டு வா. நல்ல சத்தமா நல்லே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். சர்ச்சில் வரும்பொழுது செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு வரோம். ஆமென். ஆமாவா? ஆர்கனைஸ்டு பண்ணி செப்பல் ஸ்டாண்டெல்லாம் செஞ்சு அப்படி எல்லாம் வச்சாலும் சர்ச் மேலே இருக்கிற ஆண்டர் மேலே இருக்கிற அன்பின் மிகுதினால 6:30 மணி ஆராதனைக்கு 7:15 கட 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 கடன்னு வந்து செப்பலை தூக்கி 2 பக்கம் கழட்டி 2 செப்பல் 2 பக்கம் போக வேகமா வந்து உட்கார. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. என்ன தாகம், என்ன வாஞ்ச. ரைட். நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்ன பொழுது தேவ சமூகத்தில் அவன் வந்து நின்றான். ஆமென். அந்த தரிசனத்தினால் அவன் பெற்றுக்கொண்ட தாகம், தாக்கம், தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்வதாக. நல்ல சத்தமல்லே சொல்லாமா?
மோசையை போல நமக்கு அது வரணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம், நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று, மோசையை குறித்து கர்த்தர் வைத்த நோக்கம் ஒன்று, அதை செய்து முடித்து விட்டார். நம்மை குறித்து, ஒவ்வொருவரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தரிசனத்தினால் தாகம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் இந்த வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான ஜுவாலையில், அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நல்ல சத்தமா ஆமென் சொல்லாமா? அந்த வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். நான் கிட்ட போய் அதை பார்ப்பேன். ஆமென். தேவ தரிசனம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் ஒரு பசிதாகத்தை ஏற்படுத்தும். ஆமென். கர்த்தர் கொடுக்கிற தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உங்கள் இருதயத்திலே கர்த்தர் மேல ஒரு பசிதாகத்தை ஏற்படுத்தும். ஆமென். முதலாவது மோசேக்கு கர்த்தர் அக்கினி ஜுவாலையிலே, முட்செடியிலே, எரிகிற முட்செடி, ஒரு பெரிய புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற புதரின் நடுவே இருக்கிற செடி கொஞ்சம் கூட தீந்து போகாமல் அது பச்சையாய் இருக்கிறது. வனாந்திரத்திலே திடீரென்று அக்கினி பற்றியதுன்னா அது ஆச்சரியம் இல்லை. காரணம், வனாந்திரத்தினுடைய சூழ்நிலைமை அது எப்பொழுதும் எந்த இடத்திலும் தகித்து கொண்டிருக்கும், அனல் சூடு. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காய்ந்த புதர்கள் திடீரென்று எரிகிறது என்றால் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுல ஆச்சரியம் என்ன? எரிந்து கொண்டிருக்கிறார் முட்செடி வெந்து போகாமல் பச்சை பசையர் என்று இருக்கிறது. சத்தமா இல்லை சொல்லாமா? நான் கிட்ட போய் அதை பார்ப்பேன். ஆமென். மோசே பெற்றுக்கொண்ட தரிசனத்திற்கு முதல் காரணம் அவனுடைய தாகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமென். மோசேக்குள்ளிருந்த தாகம். சத்தமா இல்லை சொல்லுங்க. திடீரென்று அக்கினி பற்றி எரிகிறது, பார்த்து பயந்து விட்டேன், ஓட்டன்னு ஓடல. அக்கினி எரிகிறது, ஆனால் நடுவேல் இருக்கிற முட்செடி கொஞ்சம் கூட வெந்து போகாமல், வாடாமல், வதங்காமல் இருக்கிறதே, அது என்ன என்று நான் கிட்ட போய் பார்ப்பேன். ஹல்லேலூயா. மோசேயினுடைய தரிசனத்திற்கு முதல் காரணம் தாகம் என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? தாகம். ஏன் அப்படி சொன்னேன்? முதல் வசனத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆமென். அவன் ஆடுகளை, அந்த இடத்துல இருந்து எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். The Moses led the flock to the backside of the desert and came to the mountain of God, even to Horeb. ஆடுகளை வனாந்திரத்தின் பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் என்னும் இடத்தில் வந்தான். ஆமென். ஆமென் சொல்லாமா? இது எதை குறிக்கிறது? இந்த வார்த்தை 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தில், ஆடுகளை வனாந்திரத்தின் பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம், அந்த பர்வதத்துக்கு பேர் என்னதுங்க? The mountain of God. தேவ பர்வதத்திற்கு முன்பதாக வந்தான். ஆமென். இது எதை காட்டுகிறது? மோசே தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. தனக்கிருந்த பணிகளை, தனக்கிருந்த வேலைகளை, தனக்கிருந்த பொறுப்புகளை வனாந்திரத்தின் புறத்திலே, பின்புறத்திலே ஓட்டி, மந்தைகளை பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் முன்பதாக வந்து நின்றான். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையிலும்
இந்த தரிசனத்தினால் தேவன் நம்மோடு இடைபடுகிற, தேவன் நமக்கு கொடுக்கிற தரிசனத்தினால் ஒரு தாகம் நமக்குள் ஏற்படுவதாக. ஆமென். மத்தேயு 6:33 அப்படிதான் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First seek ye the first kingdom of God and his righteousness. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், சத்தமா சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமிக்குரியவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். Set your affection on this above, not the things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். சத்தமா சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய தேடுதல் எதை சார்ந்ததாக இருக்கிறது? நம்முடைய ஏக்கம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? நம்முடைய தாகம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுறோமா? கர்த்தருடைய காரியத்தை தேடுறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட பின்பு அந்த தரிசனம் பவுலுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றினது. பிலிப்பியர் 3:11 அவர் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என்ன என்ற? குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. 7 அவர் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். ஆமென். 8 சொல்றாரு, அது மட்டுமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவன் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு பேசும் பொழுது, உங்களுக்குள்ளே தாகம், உங்களுக்குள்ளே ஏற்படுகிற தாகத்தை நீங்க விட்டுறவே கூடாது. ஆமென். அது தாகம் இருந்துட்டே இருக்கணும். மத்தேயு 5:6 சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதியின் மேல் பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதியின் மேல பசிதாகம் இருக்கிறவங்களை, தாகம் இருக்கிறவங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே, தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். நீர்தானே, இருப்பம் நீர்தானே. இந்த காலை நேரத்திலே நம்முடைய பசி தாகம் எதை சார்ந்ததாய் இருக்கிறது? மோசேயினுடைய வாழ்க்கையிலே முதலாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த, அவனுடைய உள்ளத்திலே போட்ட அந்த அற்புதமான தரிசனம் அவனுக்குள் தாகத்தை ஏற்படுத்தினது. சத்தமா இல்லை சொல்லாமா? அந்த தாகம் தான் தேவ சன்னிதானத்திலே கர்த்தர் மோசேயை அழைத்த அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆமென். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற இலக்கு, அதன் மேல தாகமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அந்த தாகம் இருந்துட்டா போதும். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னவர்.
வறண்ட நிலத்தில் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னவர் அப்படி அதை செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. நம்பர் 1 தரிசனத்தினால் தாகம். நம்பர் 2 தரிசனத்தினால் தாக்கம். ஆமென். தாகம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த தரிசனத்தினால் ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும். The thing must create the good effect in our hearts, in our life. தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனம், தேவன் நம்மோடு பேசின அந்த வார்த்தை நமக்குள் ஒரு நல்ல பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நாம் மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சொல்லுங்க பாப்போம். நாம் மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? மாதிரி. ஒரு நல்ல மாதிரி இயேசு. அல்லேலூயா. நாமும் நல்ல மாதிரியா இருக்கணும். ஆமென். நல்ல மாதிரியா இருக்கிறீங்களா? நல்ல மாதிரியா இருக்கீங்களா? ஒரு மாதிரியா இருக்கீங்களா? நல்ல மாதிரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயோ வேணாம் பிரதர், அந்த அவர் பேச்சே விட்டுருங்க, அவர் ஒரு மாதிரி. ஆமென் சொல்றாங்களா? அந்தம்மாவா? ஐயோ வேணாங்க, அவங்க ஒரு மாதிரிங்க, நமக்கு வேணாம், நீங்க எனக்கு ஏன்ட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி. ஆமென். உலகம் நம்மை ஒரு மாதிரின்னு சொல்லுகிறதா? அவர்களா நல்ல மாதிரி அப்படின்னு சொல்றாங்களா? தரிசனத்தினால் தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை விஷன். நான் வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியில் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே, அந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஆமென். இந்த காட்சி, இந்த தரிசனம் ஒரு பெரிய தாக்கத்தை மோசேக்குள்ளே ஏற்படுத்தினது. என்ன தாக்கம்? நான் கிட்ட போய் பார்ப்பேன். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர், the angel of God, the angel of God is nothing but Jesus Christ. கை உயர்த்துறவர்களே சொல்லாமா? கர்த்தருடைய தூதனானவர் வேற யாரும் அல்ல, நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அக்கினி ஜுவாலையில் நடுவிலே நின்று, ஆமென். 3 பேர் அல்லவா அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டோம், 4வது நபர் தேவபுத்திர குமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறாரே என்று பிரமித்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை வெளியே கொண்டு வர வச்சு அவங்க காலில் சாஷ்டாங்கமா விழுந்த பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிறவர்களை அதிர்ந்து போனார்கள். சத்தமா இல்லையே சொல்லாமா? காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த காட்சி அவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் கிட்ட போய் பார்ப்பேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா கண்டான். அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது. ஆமென். ஒரு தேவ காட்சி, தேவ தரிசனம். ஏசாயா கண்ட பொழுது அவன் சொன்ன முதல் வார்த்தை ஐயோ. ஆமென். எத்தனையோ முறை ஆலயத்துக்கு போனா, நீங்களும் வாரம் வாரம் ஆலயத்திற்கு வருகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள். இந்த தாக்கம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஆலயத்திற்கு போனவன் தான் ஏசாயா. ஆனா உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா கண்டான். சத்தமா இல்லையே சொல்லாமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதும் வீற்றிருக்கிறவர். ஆமென். என்றைக்கும் காணாத ஒரு தரிசனம் எதனால் வந்தது? உசியா ராஜா மரணம் அடைய வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லாமா? உங்களுக்குள்ள மரணம் அடைய வேண்டிய உசியா ராஜா மரணம் அடையணும். சத்தமா இல்லையே சொல்லுங்க. உசியா ராஜா உங்களுக்குள் காணப்படுகிற
காரியங்கள், உங்களை அறியாமலேயே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ்டு பண்ணி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருக்கலாம். ஆமென். சிலருக்குள்ள அவங்கள அறியாமையே ஒரு பெருமை அவங்கள ஆளுகை செஞ்சிட்டு இருக்கலாம். சத்தமாமேன்னு சொல்லுங்க, சத்தமாமேன்னு சொல்லுங்க. சிலருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மனம் திரும்பி இருந்தாலும் அந்த ஜாதி பெருமை போவாது பாருங்க. ஜாதி பெருமை உள்ள அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். சிலருக்கு அந்த கலர் பெருமை இருக்கும். நான் என்ன கலர் தெரியுமா? ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த கலரோ ஜாதியோ ஒன்றும் நம்ம கூட வரப்போறது இல்லை. நாங்களாம் யார் தெரியுமான்னு கேட்பாங்க சில ஆட்கள். சில ஆட்கள் வரும்பொழுதே கேட்பாங்க, என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு எந்த ஊருன்னு கேட்பாங்க. ஆமென். ஒரு மாதிரி முறைக்கிறீர்கள். பாஸ்டருக்கு எந்த ஊருன்னு கேட்டால் அவர் எந்த எப்படி என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் உடனே அப்படியே கண்டுபிடிச்சிடும். ஒரு ஆதார் நம்பரை போட்டால் போதும் எல்லாம் வந்துடும். ஆமென். அதை மாதிரி ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா, நாங்களாம் கம்மால நாயுடு நாங்கள், அவர் சொன்னாங்க கம்முன்னு போயிடு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை? நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன தெரியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்பதுதான் எனக்கு தெரியும். சத்தமாரிலே சொல்லுங்க. அப்படிதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு காட்சி, அந்த தாக்கம் மோசேயினுடைய வாழ்க்கையை மாற்றினது போல, ஏசாயா தீர்க்கதரிசியை மாற்றினது போல, ஐயோ ஆதமானேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் எப்பவும் இருக்கிறார். ஆமென். ஆனா உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது அந்த வருஷம் அந்த காட்சி அவன் பார்த்தான். ஐயோன்னு சொன்னான். வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் 5 வசனத்தை வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ சொன்னோம். முதல் முறையாக ஐயோன்னு சொன்னான். ஆமென். ஓ அன்டு மீ, எனக்கு ஐயோ. அருவருப்பான உதடுகளை கொண்ட மனுஷன், அருவருப்பான அசுத்த உதடுகளை கொண்ட ஜனத்தின் நடுவே வாசம் செய்கிறவன் என்று பாவ உணர்வு அடைந்த பொழுது சேராபீன்களில் ஒருவன் அக்கினி தழலை துரட்டினாலே கொண்டு வந்து அவன் உதட்டை தொட்டு சொன்னான், இப்பொழுது சுத்தமானாய். ஹல்லேலூயா. எப்போ அவன் சுத்திகரிக்கப்பட்டானோ தேவ சத்தத்தை கேட்டான். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவார் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. என்னை அனுப்பும், நான் போவேன் அர்ப்பணித்தான். காட்சியை, தரிசனத்தை பார்த்தான், தேவ சத்தத்தை கேட்டான், தன்னை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்தான். ஆமென் சொல்லாமா? அதுதான் தேவன் விரும்புகிற தாக்கம். நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வசிக்கிற அபார்ட்மெண்ட்ல நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்க வேலை ஸ்தலத்திலே நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், வார்த்தையில அல்ல, வாழ்க்கையில. ஆமென். மத்தேயு 5:16 அவ்விதமாய் தான் சொல்கிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஆமென். தொண பேசுறது இல்ல, உங்க வாழ்க்கை சாட்சியினாலே நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. மோசே கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க போறான். எல்லா சந்ததிய ஒவ்வொரு வம்சமா சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அதுல யோசேப்பை அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். உபாகமம் 33:16. உபாகமம் 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. ஆமென். பல ஆண்டுகள் உருண்டு ஓடின. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்த்த அந்த தரிசனம் இருக்குதுங்களே, அதை வைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறான் பாருங்கள். முச்சடியில் எழுந்தறினவருடைய தயை யோசேப்பின் மேல் இறங்குவதாக. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த தரிசனம், அந்த காட்சி எந்த அளவுக்கு அவன் மைண்ட்ல பிரிண்டா இருந்துச்சுன்னா, கடைசி நேரத்தில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது மோசே சொல்றாரு பாருங்க, முச்சடியில் எழுந்தறினவருடைய தயை யோசேப்பின் சிரசில் அமர்வதாக.
ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், தரிசனத்தினால் தாக்கம். ஆமென். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்க ஒப்பு கொடுத்தல் ஒரு தாக்கம் நிறைந்ததா இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்க கூடியதா இருக்கணும். நல்ல சத்தமா அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. There is a saying, the first impression is the best impression. ஆமென். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்குள்ள அந்த தாக்கம் நிறைந்ததாய். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் டைம் முச்சடியில் தரிசனத்திலே பார்த்த அந்த காட்சி, அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திற்குள் இருந்தபடியினால்தான் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை பார்த்து சொல்றாரு, முச்சடியில் எழுந்தறினவருடைய தயை உன் சிரசின் மேல் அமர்வதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான அனுகிரகத்தினாலும் ஆசீர்வதித்தினாலும் நான் உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். மூன்றாவது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? தரிசனத்தினால் தாழ்மை. ஆமென். யாத்திராகமம் 3:4 அந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியில் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் சொன்னான், இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. God called unto him out of the midst of the bush, and Moses said, and the Lord said, Moses, Moses. And Moses replied, here am I. Amen. இதோ அடியேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். நல்ல சத்தம் அல்லே சொல்லாமா? பரிசுத்த வேதத்திலே பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, முற்பிதாக்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொன்ன முதல் வார்த்தை இதோ அடியேன். சத்தமா சொல்லுங்க, இதோ அடியேன். தான் முதல் பெயர் சபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசி என்று போற்றப்பட்ட சாமுவேல் அவன் சொன்ன முதல் வார்த்தை சொல்லும் அடியேன், கேட்கிறேன். ஹல்லேலூயா. மோசே அப்படிதான் தன்னை தாழ்த்தினான். சொல்லும் இதோ அடியேன், இதோ அடியேன். 11ஆம் வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம். தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். சத்தமா ஆமென் சொல்லலாமா? தன்னை தாழ்த்தினான். ஆமென். அப்போஸ்தலர் 7:22 மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஹல்லேலூயா. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். ஆனால் அவன் சொன்னான், நான் எம்மாத்திரம், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். சத்தமா இல்லே சொல்லுங்க. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் எம்மாத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த தரிசனம் ஒரு மகத்துவமான தரிசனத்தை பார்த்த மனிதனாய் இருந்தாலும் அவனுக்குள் காணப்பட்ட தாழ்மை பாருங்கள். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனாவு. ஆனால் உண்மையிலே அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து சொல்லிலும் வாக்கிலும் வல்லவன். ஆமென். நான் சமாளிச்சிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன்ல. ஆண்டவரே, நான் திக்குவாயன் மந்தனாவு, என்னால ஒண்ணு முடியாதப்பா. ஆமென். நான் என்று சொல்ல என்னிடத்துல ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன். சத்தம் நல்லே சொல்லாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பூமியில் உள்ள சகல மனுஷர்களை பார்க்கிலும் மோசே சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். எப்படி இருந்தாங்க? சாந்த குணம். He was a meek. சாந்த குணம். Meek is not a weak. Hallelujah. சாந்த குணமால் உள்ளவனாய் இருப்பது என்பது பலவீனம் உள்ளது அல்ல. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை அலங்கரிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நல்ல சத்தம் நல்லே சொல்லாமா? நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. வல 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 வலன்னு பேசாம அமைதியா மௌனமா செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டியதை
ஏற்ற நேரத்தில் சொன்ன ஆட்கள்லாம் பாருங்கள், உலகத்தார்களே பாருங்களேன், பயங்கரமாக பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. டாக்டர் மன்மோகன் சிங் ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார். அவரை பார்த்தீங்கன்னா சிரிக்க கூட மாட்டார். ஆமேன். அப்படியே இருப்பார், உம்முன்னு இருப்பார். சில ஆட்கள் மன்மோகன் சிங் மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டாங்க. இன்னொரு ஆள் சொல்லிட்டா PV நரசிம்மராவ் பார்த்துருக்கீங்களா? அவரும் இறந்துட்டார். அவரும் அப்படியே உம்முன்னு இருப்பார். ஆனால் அவங்களாம் பெரிய பெரிய கருத்தை சாதிச்சிருக்கிறாங்க. இந்த வள 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 வளன்னு பேசுகிற ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, ஒரு விஷயம் நடக்காது. ஆமென். நீங்கள் அமைதி உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் B. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.